அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. செங்கோட்டையன் போய் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாரு. இது எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு இழப்பா? அவருடைய சீனியாரிட்டிக்கு விஜய் கட்சியிலே போய் இணைகிறார் என்று சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதிமுகவில் இருக்க முடியவில்லை என்றால் அவர் பேசாமல் திமுகவுக்கு கூட போயிருக்கலாம், தப்பில்லை. அதிமுக இப்போ பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக பலமாக இருந்தால் ஏன் பிஜேபியோட போய் சேருது? பலமாக இருந்தால் ஏன் விஜய் எங்களோட கூட்டணிக்கு வருவாருன்னு நம்பிட்டு இருந்தார் எடப்பாடியார். வந்த 30,000 பேர் கரூரில் வந்தாங்க, 30,000 பேர் வந்து அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா? அதில் 15 வயசு பையனெல்லாம் இருக்கிறான், அவனெல்லாம் ஓட்டு போட முடியுமா? விஜய் பேசுகிற பேச்சே வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்பீச்சாக இல்லை. அவர் ஏதோ 15-20 வருஷமாக இந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறார். நீ எதற்காக வந்தாய், எப்படி இந்த கட்சியை ஏன் ஆரம்பித்தாய், விஜயை ஆதரித்து ஓட்டு போட்டு விஜய் என்ன பண்ண போகிறாரு அதை சொல்லுங்கள். பைக் கொடுக்குறேங்கிறாரு, அது ஒன்று தான் சொல்கிறாரு. சொல்லாத ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா லாட்டரி டிக்கெட்டை கொண்டு வருவேன்னு சொல்லாமல் இருக்கார். எதிர்காலத்தில் கொண்டு வரக்கூடும். வந்தாருன்னா வரப்போகிறதில்ல, இருந்தாலும் அத்தைக்கு மீசை முளைச்சி சித்தப்பான்னு பேரை எடுக்கிறது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு செங்கோட்டையன் ஏன் தாவேகாவுக்கு சென்றார்? இதனால் அதிமுகவுக்கு இழப்பா? எடப்பாடி பலவீனம் அடைவாரா? அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அதிமுகவின் தொடக்க காலத்திலிருந்து அதனுடன் பணியாற்றி பல முக்கிய பொறுப்புகளை வகித்த திரு லியாகத் அலி கான் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு லியாகத் அலி. வணக்கம் சார். அதிமுக தொடக்க காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவரோடு தொடர்ந்து பணியாற்றி அவருடைய பணியாற்றி பல முக்கிய பொறுப்புகளை நீங்கள் வகிச்சிருந்தீங்க. அமைப்பு செயலாளர் அளவுக்கு இருந்தீங்க. இன்னும் பல முக்கிய பொறுப்புகள் இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் அவருடன் இணைந்து பணியாற்றிட்டு இருந்தீங்க. இப்போ அதிமுக எப்படி இருக்கு? ஏன் செங்கோட்டையன் பிரிந்து சென்றார்? என்ன காரணம்? அதிமுக எப்படி இருக்கிறது என்று கேட்கிறீர்கள். ஏற்கனவே 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்து அந்த தோல்வி முகத்தின் இடையிலே பல பேர் வெளியேறி செல்லுகின்றவதை ஊக்குவிக்கின்ற வகத்தால் நம்முடைய எடப்பாடியார் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அது தொண்டர்கள் மத்தியிலே அதிருப்தி இருக்கிறது. வெளியே சொல்ல முடியாதவர்கள் அப்படியே சகித்து கொண்டு பேசாமல் இருக்கிறார்கள். செங்கோட்டையனும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. நீங்களும் செங்கோட்டையன் நானும் ஒரே இதுதான், ஒரே டீம் தான். அவினாசியில் நடந்த விவசாயிகள் மாநாட்டுக்கு அவர் தான் பொருளாளர். நான் வந்து மாணவர் அணியில் அப்போ மாவட்ட மாணவர் அணி செயலாளராக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் என்னை வைத்து தான் பார்த்துருக்கிறார். அப்படி செங்கோட்டையனோடு எனக்கு நெருக்கமான தொடர்புகள் உண்டு. ஒரு மூத்த தலைவர் திரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் கட்சியில் இருக்கிறாரு, இருந்தார். நீங்களும் கட்சியில் இருந்தீங்க. சில காரணங்கள் நீங்களும் கட்சி விட்டு வெளியே வந்தீங்க. ஆனால் எங்கேயுமே நீங்கள் சேரல. செங்கோட்டையன் போய் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாரு. இது எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு இழப்பா? விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாரா செங்கோட்டையன்? ஆல்மோஸ்ட் போய் பார்த்துட்டாருங்க. நம்ம பதிவு செய்கிற வரைக்கும் திரு விஜய் போய் பார்த்துட்டாரு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் வர வேண்டியது இருக்கு. அப்படி அவர் சேர்வதாக இருந்தால் தலையில் அரிப்பு எடுத்தவுடன் கொல்லிக்கட்டையை எடுத்து சொரிந்து கொள்வதைப் போலத்தான் இதை எண்ண வேண்டும். அவருடைய சீனியாரிட்டிக்கு விஜய் கட்சியிலே போய் இணைகிறார் என்று சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பெரிய கொள்கை பிடிப்புள்ளவர். அதிமுக மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் மிகுந்த பற்றுடையவர். அவர் அப்படி செய்து இங்கே பிடிக்கவில்லை, அதிமுகவில் இருக்க முடியவில்லை என்றால் அவர் பேசாமல் திமுகவுக்கு கூட போயிருக்கலாம், தப்பில்லை. ஆனால் விஜய் கூட எதுக்காக போனார், என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. திமுகவுக்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கம் அதிமுக உங்களுக்கு தெரியும். நீங்க ஆரம்பத்திலிருந்து அதிமுகவில் இருந்தவங்க. ஆகல அதிமுகவில் இருந்தவர்கள் திமுகவில் போவது என்பது கொள்கை முரண்தானே. நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றேன். திரு சேகர்பாபு, ஏவாவிலு, இன்னும் பல அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. முத்துசாமி உங்களுக்கு எல்லாம் தெரியல, உங்க மண்டலத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆகல திமுக வேண்டாம் என்று வேற கட்சிக்கு போவது முரண்பாடா? முரண்பாடு தான். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் 1979 செப்டம்பர் 13 அன்று சேப்பாக்கம் விருந்தினர் விடுதியிலே பிஜு பட்நாயக், அன்றைய மத்திய அமைச்சர் பிஜு பட்நாயக் முன்னிலையிலே பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவும் திமுகவும் இணைய வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆரே
முன்னறிவிப்பு செய்தார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஆனால் சேரலையே. சேரலைங்கிறது வேற. ஆனால் சேரலாம்ங்கிற முடிவு இருந்ததுனால தானே 2 பேரும் பேசினாங்க. ஆனால் 2 பேருமே பெரிய கட்சியாகவே தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்ன 79க்கு அப்புறம் இது கூட ஒரு 46 ஆண்டுகள் 2 பேருமே மிகப்பெரிய கட்சியாக இயங்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் போனது மூலம் மண்டலத்தில், அந்த கொங்கு மண்டலத்தில் நீங்களும் அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், அதிமுக இழப்பா? அதிமுகவுக்கு ஒரு சின்ன இழப்பு தான். சின்ன இழப்பு தானே? சின்ன இழப்பு தான், சிறிய காயம்பட்ட மாதிரி தான். சுகர் இல்லைன்னா வேகமாக குணமாயிரும். சுகர் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இழுக்கும், அப்புறம் அது நல்லா போயிடும். இப்போ சுகர் இருக்கா இல்லையா? அவருக்கு சுகர் கொஞ்சம் இருக்குது. அதிமுகவுக்கு சுகர் இருக்குது. அதனால் ஒரு காயம் அப்படியே இருக்கலாம். அதனால் தொண்டர்கள் மனம் மாறி போக மாட்டாங்க. இப்போ நானே திமுகவுக்கு, திராவிட மாடலுக்கு நான் ஆதரவாகத்தான் இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய மனதெல்லாம் திராவிடம் இந்த தமிழகத்தை, இந்த தென் மாநிலங்களை ஆள வேண்டும் என்பதிலே நான் மாற்று கருத்தில்லாதவன். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் கலைஞர், இத்தகைய தலைவர்களோடு நான் அன்பு பாராட்டிய காரணத்தால் அந்த திராவிட சிந்தனைகளுக்கு மாற்றாக வேறு வந்துவிடக்கூடாது, வர்ணாசிரமம் வந்துடக்கூடாது, சனாதனம் வந்துவிடக்கூடாது. இப்படி சிந்தனையிலே நான் இப்பொழுது நடுநிலைமையோடு எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்று சொல்லி அதை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆதரவெல்லாம் திராவிட மாடலுக்கு தான். சரி, நீங்கள் அதிமுகவில் இருந்தவங்க, அதிமுகவில் ரொம்ப அதிக காலம் உங்களுடைய அரசியல் வழியில் அதிமுக தான் இருந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க திரு செங்கோட்டையன் போனதுனால லேசாக தான் இழப்பு ஏற்படும் அப்படின்னு. அதிமுக அந்த பகுதியில் ரொம்ப ஒரு வலுவான கட்சி, கொங்கு மண்டலத்தில் வலுவான கட்சி. அதில் பலம் குறைய வாய்ப்பு இருக்கா? பலம் குறைகிறது என்பது அவர் போனதுனால ஒரு 10-500 பேர் பின்னாடி போய் அது விஜயோட சேர்றதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணுவார். கொஞ்சம் அதிமுக இதனால் கொஞ்சம் இழப்பு தான். அதை நம்ம மறுக்க முடியாது. அதிமுக இப்போது பலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக பலமாக இருந்தால் ஏன் பிஜேபியோட போய் சேருது? பலமாக இருந்தால் ஏன் விஜய் எங்களோட ஒரு கூட்டணிக்கு வருவாருன்னு நம்பிட்டு இருந்தார் எடப்பாடியார்? ஏன் பலமாக இருந்தால் அப்படி நம்பக்கூடாதுல்லவா? பலமாக இருக்கிறவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தணும். சின்னம்மாவை சேர்த்தணும், டிடிவி தினகரனை சேர்த்தணும், ஓபிஎஸ்ஸை சேர்த்தணும். இப்படி பிரிந்து கிடக்கிற இவங்களையெல்லாம் ஒன்றாக்கணும்னு தானே செங்கோட்டையன் சொன்னார். அதில் திடீர்னு கோவப்பட்டு உடனே செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுத்தார். செங்கோட்டையன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் போய் அமித்ஷாவை சந்தித்தது அவர் செய்த தப்பு. அவர்களை நம்பி இவர் தன்னுடைய தியாகத்தை இழந்ததும் பெரிய தப்பு தான். ஏன்னா அவங்க நம்பிக்கைக்குரிய ஆட்கள் அல்ல. பிஜேபியில் இருக்கின்ற தலைவர்களாகட்டும், அமைச்சர்களாகட்டும், அவர்களெல்லாம் நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் அல்ல. அவர்கள் தமிழ்நாட்டை பிடிக்க வேண்டும், தமிழ்நாட்டை கலைபுரம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதை தடுக்கின்ற ஒரே சக்தியாக இருப்பது நம்முடைய திராவிட மாடல் என்பதிலே நான் நிலையான கொள்கையுடையவனாக இருக்கிறேன். நீங்கள் அந்த திரு செங்கோட்டையன் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் பாடுபட்டது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்களே சொன்னீங்க. ஆமாம், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்க இப்போது டிடிவியை கொண்டு வரணும், ஓபிஎஸ் கொண்டு வரணும், சசிகலா கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் எடப்பாடி அதுக்கு தயாராக இல்லைன்னா அப்புறம் அவர் எதிர்காலத்தில் என்ன ஏற்படுதுங்கிறத பின்னாடி விளைவுகளில் தெரிஞ்சுக்குவார். என்ன ஆகும் எதிர்காலம் என்னங்க? அதிமுக இப்போ ஜெயிச்சிருக்கிற இந்த 75 இருக்குது, 65 சீட்டு இருக்குது. அந்த 65லையும் குறையும். இன்னும் ஒரு 25 சீட்டு 30 சீட் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு. பாதி ஆயிரும், 30-35 ஆயிரும். அவ்வளோதான் ஆகும். பிஜேபி அவங்கள எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடும், ஒன்றும் இல்லாமல் பண்ணி அது ஒரு கலைபுரம் பண்ணி அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவை வச்சு நம்ம ஒரு 10 எம்பி சீட்டாக ஜெயிக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க தான் தலைவனாக இருக்க முடியும். எடப்பாடி புரியும்ல? புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் புரிஞ்சு தான் இருக்கார் அவர். உங்களுக்கு தெரிஞ்சவன் தான். ஆமாம், அவங்க நீங்கள் கூட பணியாற்றி இருக்கீங்க. நானும் அவரும் ஒன்றும் அமைப்பு செயலாளராக தான் இருந்தான். அவருக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சாலும் ஒரு வரட்டு பிடிவாதம், வீம்பு, இது வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு எங்கே மருந்து இருக்குது? ஆனால் நம்பிக்கையோடு இருக்கார்ல, கட்சி ஜெயிக்கும் இருக்கும். தேர்தல் முடிவு தானே தெரிவிக்கும். தேர்தல் முடிவு என்ன ஆக போகுதுங்கிறது எனக்கு சொல்ல முடியும். இப்போவே என்ன ஆக போகுது சொல்லுங்கள். தேர்தல் முடிவில் மறுபடியும் திமுக தான் ஜெயிக்கும். அதே மெஜாரிட்டி கிடைக்குமா? அதை விட அதிகமாக தான் கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பிஜேபி உடன்பாடு இல்லை, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாவே தமிழ்நாட்டு மக்கள் நிறைய ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு. அதிமுக சொல்கிறீங்க? அதிமுகவிலேருந்து தான் முஸ்லீம், கிறிஸ்டின் இவங்கெல்லாம் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய இந்த சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம் இதையெல்லாம் படித்த இளைஞர்கள் வெறுக்கிறாங்க. இந்துக்கள்லேயே
இந்து இப்போ ஸ்டாலினே ஒரு இந்து தான், சேகர்பாபு ஒரு இந்து தான், நம்முடைய மூர்த்தி அவரும் ஒரு இந்து தான். இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்கள் தான். அவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய இந்துயிசம்ங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? இன்றைக்கி எத்தனை ஒரு 5000 கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த பேதமே இல்லையே. ஜாதி மத பேதம் இல்லாமல் சமநீதியாக சமத்துவமாக இன்றைக்கி மக்களை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு அரசாக இருப்பதால் நாங்கள் பாராட்டுகிறோம். நீங்கள் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருங்கிறீங்க, அதே அளவுக்கு மெஜாரிட்டி விட அதிகம் வரும் அப்படிங்கிறீங்க. அதிகம் தான் வரும். என்ன காரணம்? ஓட்டு பிரியுமா? ஓட்டு பிரியும். விஜய் வர்றதுனால வந்து அதிமுகவில் இருக்கிற ஓட்டுகளெல்லாம் இப்போ செங்கோட்டையன் மாதிரி இருக்கிற ஆளுகளோடு சேர்ந்து போய் அந்த ஓட்டுகள்லாம் பிரிகிற போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக வாக்கு வங்கி குறையும். அதே நேரத்தில் திமுகவினுடைய வாக்கு வங்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட கூட்டணி கட்சிகள் ரொம்ப பலமாக இருக்குது. ஒரு கூட்டணி கட்சி கூட விலகலையே. அவங்க காங்கிரஸ் வரும்னு நினச்சாரு எடப்பாடி, காங்கிரஸ் பிரிஞ்சு வரும்னு நல்லா நினச்சாங்க. விஜயோட ராகுல் காந்தி பேசிட்டாரு, ஆகவே காங்கிரஸோட கூட்டணிங்கிற ஒரு பிம்பத்தை எல்லாம் உருவாக்கினாங்க. ஆனால் அதையெல்லாம் இது பண்ணலை. இப்போ ஒரு இடத்துல கூட்டம் சேருது, ஒரு 30,000 பேர் 40,000 பேர் சேர்றாங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 7 கோடி 8 கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக போயிடுவாங்களா? வந்த 30,000 பேர் கரூரில் வந்தாங்க, 30,000 பேர் வந்து அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா? அதில் 15 வயசு பையனெல்லாம் இருக்கிறான், அவனெல்லாம் ஓட்டு போட முடியுமா? விஜய் பேசுகிற பேச்சே வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்பீச்சாக இல்லை. அவர் ஏதோ 15-20 வருஷமாக இந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறார். நீ எதற்காக வந்தாய்? எப்படி இந்த கட்சியை ஏன் ஆரம்பித்தாய்? திமுக செய்கின்ற தப்பு என்ன? அந்த தப்புக்கு பரிகாரம் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ எதுவுமே சொல்லவில்லை. நீ வேணால் ஒன்று பண்ணலாம், லாட்ரி டிக்கெட் வேணால் நீ தமிழ்நாட்டில் நீ ஏதாவது ஒரு கால் தப்பி தவறி ஆட்சிக்கு வந்தால் லாட்ரி டிக்கெட்டை நீ கொண்டு வருவ. இதுதான் உங்களால் செய்ய முடியும். ஆனால் விஜய் ஓட்டு பெருசாக திமுக வரும்னு சொல்கிறீங்க. விஜய் அதிமுக ஓட்டுகளை நிறைய கவரும் அப்படிங்கிறீங்க. இல்லை, அதிமுக ஓட்டு பிரிகிற போது விஜய்க்கு போகும் அந்த ஓட்டு. திமுகவுக்கு இருக்கிற ஸ்டெபிலிட்டி இருக்கிற அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு தானே இருக்கும். விஜய் திமுக ஓட்டையும் பிரிப்பார்ல? கண்டிப்பாக பிரிக்க முடியாது. திமுகக்காரர் அப்படிப்பட்ட ஆளுகள் இல்லை. திமுகவில் கொள்கை வடிவில் வந்தவங்க. இன்றைக்கி திமுக செஞ்சுருக்கிறது வந்து ஒரு 1.25 கோடி தாய்மார்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குது. இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்குறாங்க, தமிழ் புதவன் திட்டம் கொடுக்குறாங்க, முதல்வன் திட்டம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கென்ற திட்டங்களை உருவாக்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க. அதெல்லாமல் வந்து சுமை தூக்குவோர், இந்த குப்பை கூட்டுகின்ற தொழிலாளிகள், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஏதோ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதைப் போல இன்றைக்கு இந்த அரசானது பார்த்து கொண்டு இருக்கிறது. சிறுபான்மை ஓட்டுகள் கணிசமாக விஜய்க்கு போகும், கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டு போகும், இஸ்லாமியர் ஓட்டுகளும் விஜய்க்கு போகும். ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, ஏற்றுக்க முடியாது. சிறுபான்மை மக்கள் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் சிறுபான்மை மக்களிலிருந்து ஒரு 5% வாக்குகள் வேண்டுமானால் கிறிஸ்டின் முஸ்லீம் 2 பேரும் சேர்த்து ஒரு 5% வாக்குகள் விஜய்க்கு போகலாம். ஆனால் வந்து 95% வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சந்தேகப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்கெல்லாம் வந்து திமுகன்னு முத்திர குத்தப்பட்டவங்க. அவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து விஜயை ஆதரித்து ஓட்டு போட்டு விஜய் என்ன பண்ண போகிறாரு அதை சொல்லுங்கள். பைக் கொடுக்குறேங்கிறாரு, அது ஒன்று தான் சொல்கிறாரு. சொல்லாத ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா லாட்ரி டிக்கெட்டை கொண்டு வருவேன்னு சொல்லாமல் இருக்கார். எதிர்காலத்தில் கொண்டு வரக்கூடும். வந்தாருன்னா, வரப்போகிறதில்ல, இருந்தாலும் அத்தைக்கு மீசை முளைச்சி சித்தப்பான்னு பேரை இப்போ எடுக்கிறது. நீங்கள் சொன்னீங்க அதிமுக ஓட்டை விஜய் அதிகம் வாங்கிடுவார் அப்படின்னு. ஆமாம். அப்போது அவரும் கணிசமான தொகுதியில் ஜெயிப்பார்ல? யார்? விஜய். இல்லை, விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ ஏடிஎம்கேவுக்கு 1.25 கோடி ஓட்டு இருக்குது. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குன்னு நான் சொல்லலை. ஏற்கனவே இருந்த ஓட்டு 1.25 கோடி இருந்தது. அது இருந்தே ஜெயிக்க முடியல. இல்லை, பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியல. இப்போ திமுகவுக்கு இருந்த ஓட்டு ஏற்கனவே இருக்கிற ஓட்டு 1.25 கோடி ஓட்டு. இப்போ தாய்மார்களுடைய 1.25 கோடி அந்த 1000 ரூபா வாங்கி உபயோகப்படுத்துகிற தாய்மார்கள் வந்து நிச்சயமாக வந்து அதில் 1 கோடி மக்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது ஒன்று உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எல்லாமே. ஆனால் குறைகள் இருக்குல்ல, திமுக ஆட்சியில் பல குறைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எந்த ஆட்சியில் குறையில? இல்லை, எந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் இருக்குதானே? இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது 7 கோடி மக்கள் வசிக்கின்ற பகுதியில்
ஒரு 4-5 இடத்துல தவறு நடந்து விட்டால் அதுக்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லுங்கள்? அன்றைக்கு டிவி இல்லை, வீடியோ இல்லை, யூடியூப் இல்லை, மற்ற உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால எதுவுமே வெளியே வராமல் இருந்தது. இன்றைக்கி எது நடந்தாலும் வெளியே வருது. சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாங்களே. 41 பேர் கரூரில் இறந்து போயிட்டாங்க. சம்மந்தப்பட்ட விஜய் வந்து வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டார். முதல்வர் ஸ்டாலின் போய் அங்கே போய் அன்றைக்கி நைட்டே போய் 1 மணிக்கு போய் எல்லா மக்களையும் பார்த்தாருல்ல. இதை விட என்ன ஒரு அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதை விட நான் செய்கிறேன்னு சொன்னால் செய்ய சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் விஜய் கட்சிக்கு அநேகமாக செங்கோட்டையின் விஜய் போய் பார்த்து விட்டார், அநேகமாக சேர்ந்து விட வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அவர் இருந்து சில பேர் போகலாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த மண்டலத்தில் அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, செல்வாக்கு இருக்குது. திரு செங்கோட்டையின் சார்பாக இருந்தவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் போய் சேர்ந்து விட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி டிடிவி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு. அநேகமா டிடிவி தினகரனுடைய அமமுக தாவேகாவோட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓபிஎஸும் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டார், கிட்டத்தட்ட எச்சரிக்கையை விடுத்துட்டார். அவரும் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாரா? இல்லை, அவர் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடியான சூழல். இந்த ஒரு ஓபிஎஸ்க்கு, டிடிவி தினகரனுக்கு இந்த 4.5 வருஷமாக அவங்கள வந்து புறக்கணித்து ஒரு ஆட்சி நடந்தது, அதிமுக ஆட்சி. அதில் வந்து அவர் துணை முதல்வராக இருந்தார். அவர் போனோன்னே இந்த 4.5 வருஷம் அவருக்கு பெரிய இக்கட்டான ஒரு சூழல், மன விரக்தியில் இருக்கிறாரு. அதனால் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் கூட சேர்ந்தாருன்னா சேரலாம், அதனால் ஒன்றும் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எவ்வளவோ இது நடந்தது. பீகாரில் என்னென்னமோ நாங்கள் நினச்சோம் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்து பிஜேபி கூட்டணி அங்கே வரலையா, நிதிஷ்குமார் ஜெயிக்கலையா? அது மாதிரி இங்கே வந்து சொல்லலாம், ஸ்டாலின் தோற்றுருவார், அது டிஎம்கே தோற்றுரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடக்கூடிய மக்கள், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடும் கேரளாவும் தான். இவங்க சிந்தித்து ஓட்டு போடுவாங்க. நிச்சயமாக வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து, அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து முதல்ல ஓபிஎஸ் வந்தாரு. அதே நாள் போய் திரு ஸ்டாலினை பார்த்தாரு. டிடிவி தினகரன் பிறகு வந்தாரு. ஆனா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, தாவேகாவோடு கூட்டணி அமையுமா என்பதற்கான வாய்ப்புகள் இப்போது சொல்ல முடியாது. அது நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாரு. அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், அதிமுகவினுடைய பாரம்பரியம் கொண்டவர்கள் எல்லாமே விஜய் பக்கம் போறதுனால அதிமுக நீங்க சொன்ன மாதிரி பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க. விஜய் ஒரு பெரிய சக்தியாக உருமாறக்கூடிய, முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையன் இருக்கிறாரு, இல்ல தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் அதிகம் இருக்கிற இடங்களில் திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ அதிக அளவுக்கான ஓட்டுகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அது விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா, கொடுக்காது? பெரிய வெற்றியை கொடுக்காது. மக்கள் வந்து சிந்திச்சு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஓட்டு போட ஆரம்பிக்கிற போது இங்கே வந்து திமுக கூட்டணிக்கு தான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலமான எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள், எம்பிக்கள் கிடைப்பார்கள். இதை நிரூபிச்சிருக்காரு ஸ்டாலின், வந்து நிரூபிச்சிருக்காரு. இதே குழப்பங்கள் ஏகப்பட்டது இருந்த அவர் பலாப்பழத்தில் நின்னார் ஓபிஎஸ். அப்படி நின்று கூட அங்கே ஜெயிச்சது யார்? 3 லட்சம் ஓட்டை பிரித்தார். ஜெயிச்சது யார்? ஜெயிச்சது திமுக தானே ஜெயிச்சது. மக்கள் சிந்திச்சு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிந்திப்பாங்க. இந்த 1000 ரூபா வந்து நாளைக்கு எவனாவது வந்து தொலைச்சிட்டான்னா இந்த 1000 ரூபா போயிடும்னு தாய்மார்கள் நினச்சாங்கன்னா ஓட்டை வந்து திமுகவுக்கு தான் போடுவாங்க. நீங்கள் அதிமுக வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக இருப்பது இரட்டை இலை. அந்த இரட்டை இலைங்கிறது திரு எம்ஜிஆருடைய சின்னம், அதிமுகவின் சின்னம். அதுதான் கட்சியை இன்னும் மக்களிடம் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறது. இரட்டை இலை தோக்குமா? தோக்கும். இப்போ ஏற்கனவே தோற்றுருக்குல்ல, 10 தேர்தலில் தோற்றுருக்குது இல்லை, இரட்டை இலை தோற்றுருக்குதில்ல. தோக்கிறதுக்கு காரணம் யார்? இவங்க தான். இந்த 4-5 பேர் அடிதடி பண்ணி ஒருத்தர் போய் இரட்டை இலையை கொடுக்காதீங்க, எடப்பாடி கொடுக்காதீங்கன்னு ஒருத்தர், ஓபிஎஸ் கொடுக்காதீங்கன்னு ஒருத்தர் பண்ணி இரட்டை இலையினுடைய மவுசை குறைச்சிட்டாங்க. இரட்டை இலை என்பது அந்த சின்னத்துக்குரிய மரியாதையை இவர்கள் எல்லாம் கெடுத்தவர்கள். எம்ஜிஆருடைய பாவத்துக்கு ஆளானவங்க இவங்கெல்லாம். இரட்டை இலையை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒன்றுமெல்லாம் இருக்குது. அது ஒரு சின்னம் இருக்குது. இன்றைக்கி மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சின்னத்தை போல் இரட்டை இலையும் எதிர்காலத்தில் மாறிவிடாமல் இருக்க வேண்டுமேயானால் ஒற்றுமையான சக்திகள் ஒன்றிணைந்து ஏதாவது போட்டியிட்டு ஏதாவது செஞ்சால் செய்யலாமே ஒழிய அவர் தானாக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எடப்பாடியார் யாருமே வேண்டாங்கிற ஒரு ஆளை நம்ம பார்த்ததே இல்லைங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டிஎஸ் விலகி போய் எம்ஜிஆர் மீதே ஒரு 100 குற்றச்சாட்டுகள் சொன்னார். அவரையே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. வீரப்பன் வந்து அம்மாவை ஜெயலலிதா அவங்களை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். ஆனால் தேர்தல் முடிஞ்சு ஆர்எம்பியை கூப்பிட்டு நீங்கள் இங்கே இருங்க
காங்கேயத்தில் நான் போட்டிக்கிட்ட தொகுதியில் நில்லுங்கன்னு சொல்லி நிற்க வச்சு அவர் ஜெயிக்க வச்சு மந்திரியாக்கினார். இப்படி ஒரு இமேஜை உருவாக்கக்கூடியவங்க தான் தலைவராக இருக்க முடியும். இவருக்கு இமேஜ்னால் என்னென்னு தெரியல, ஒரு பிம்பத்தை எப்படி கட்டமைக்கிறதுனே தெரியல. இப்போ எங்கள் மாதிரி இருக்கிற ஆளுகள் வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோம்னே அவருக்கு தெரியாது. நானும் வந்து பெரிய அளவில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதில்ல. நமக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிற அந்த நோக்கமெல்லாம் குறுகிய நோக்கமெல்லாம் கிடையாது. திராவிட மாடல் வரணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதிமுக பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதிமுக ரெட்டையில் இருக்கிறது வெல்வதற்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்க. இப்போது நிறைய போட்டிகள் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் பிரிந்தவர்களை எடுத்துக்கொள்ள தயங்குகிறார் அப்படின்னு திரு எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டாரு, செல்வி ஜெயலலிதா எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார்ல, கட்சியில் இருக்காரு, ஸ்ட்ராங்காக இருக்கார். இடம் கூட கூடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் தேர்தல் பிம்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கணும், அதுதான் மெயின். அந்த தலைமை பண்பு அவரிடத்துல இருக்கிறதா எனக்கு தெரியல. இருந்தால் எனக்கு சந்தோஷம். நாங்கள்லாம் ஒன்றா இருந்து பணியாற்றணுங்க தானே, இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். பட் அவரால் முடியாது. ஒரு ஏதாவது ஒன்று மினிமம் ப்ரோக்ராம் வந்து பிஜேபியோட போட்டிருக்கிறாரா, நாளைக்கு கலைஞர் போட்ட மாதிரி பிஜேபியோட கூட்டணி வைக்கின்ற போது கலைஞர் போட்டார்ல, அது மாதிரி வந்து எந்த காரணம் கொண்டு எங்கள் தமிழ்நாட்டினுடைய சிந்தனைகளுக்கு நீங்கள் மாறுபட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது தைரியமாக பேச முடியுமா அமித்ஷாட்டையோ மோடிட்டையோ? சொல்லுங்கள். இப்போ 2000 கோடி கல்விக்கு நிதி தரலையில் எந்த ஆட்சி இருந்தாலும், திமுக ஆட்சியே இருந்தாலும் தாங்க 2000 கோடி நீங்கள் கொடுங்க, அப்போ தான் எனக்கு வாக்கு வரும், அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிற தைரியம் உனக்கு இல்லையில்ல. அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு லீடராக அவங்கள ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஆனால் எல்லாரும் திரு எடப்பாடி பழனிசாமி தானே தலைவரை ஏற்றுட்டு இருக்காங்க. அது இருக்குதுங்க. கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து என்னென்னா ரெட்டையில் மறுபடியும் வரணும்னு விரும்புகிறாங்க. ரெட்டையில் வரணும்னு விரும்புகிறாங்க. அது விரும்புகிறது இயல்பு தானே. அப்படி விரும்புகிற போது அவர் வந்து எடுக்கிற முடிவுகள் நல்ல சாமர்த்தியமான முடிவாக இருந்ததுன்னா எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இப்போ அப்படியே மனசுக்குள்ளே போட்டு புகஞ்சிக்கிட்டு என்னடா பண்ணி தொலைக்கிறது, இந்த ஆள் இப்படி இருக்கார், நம்ம என்ன பண்ணுறது, நம்மளாம் போய் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. இப்போ இதுலேயே எடுத்திங்கன்னா செங்கோட்டையன், தங்கமணி, எஸ்பி வேலுமணி, இன்னும் இருக்கக்கூடிய நம்ம பொள்ளாச்சி ஜெயராமன், இது மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் போய் 6 பேர் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாகணுங்கன்னு சொல்லி கேட்டபோது தானே பிரச்சனையே உருவாச்சு. அப்போ தகராறு வந்தது. செங்கோட்டையன் போய் அவரை நீக்கினார், தப்பான முடிவுகளை எடுத்தார் இல்லைங்களா? அப்போ வந்து தலைமையை கேட்டு இவர் போயிருக்கணும் செங்கோட்டையன். அப்போ பிஜேபிகிட்ட போனாருன்னா கூட பிஜேபிகிட்டையாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக பேசி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் எடுத்துருக்கணும். அதுவும் இல்லை. இப்போ இங்கே வந்து விஜய்கிட்ட போகிறீங்க அப்படின்னா இவருடைய சீனியாரிட்டியினுடைய வயசு கூட இன்னும் விஜய்க்கு ஆகலை. இவருக்கு வயசு கட்சியில் வந்து 54 வருஷம் ஆச்சு. நம்ம செங்கோட்டையன் வந்து விஜய்க்கு இப்போ தான் 51 வயசு ஆகுது. அவர் பேசுகிற பேச்சு என்ன மக்கள் வந்து அறிவார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரியா இருக்குது இல்லையா? நீங்கள் அதிமுக செங்கோட்டையன் இன்னும் கூட நிறைய பேர் போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. நிறைய போயிடுவாங்கன்னா அவருடைய ஃபாலோயர்ஸ்னு கொஞ்சம் பேர் வச்சுருக்காரு. ஆனால் அதிமுகவிலிருந்து ஒரு பலம் பெற நினைப்பவர்கள் 2 கட்சி. ஒன்று திமுக நிறைய பேர் போயிட்டாங்க. அன்வர் ராஜா போனார், இன்னும் சமீபத்தில் மனோஜ் பாண்டியன் போனார், மைத்ரேயன் போனார். எல்லாம் முக்கியமான பொறுப்பு இருந்தவங்க, எம்எல்ஏ எம்பியாக இருந்தவங்க. ஒன்று திமுக பக்கம் போயிடறாங்க. ஏன்னா அங்கே போனாலும் ஏதாவது பொறுப்பு கிடைக்கும். ஈவன் எம்எல்ஏ எம்பிக்கான அப்படி கொச்சைப்படுத்த முடியாது. அவங்க போகிறது வந்து திராவிட கொள்கைக்காக தான் போகிறது. இப்போ அன்வர் ராஜாவெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப காலமாக சொல்லி பார்த்தாரு, பிஜேபி எதிர்த்தார். அப்புறம் எதிர்த்தோன்னா அவருக்கு தலையில் 2 குட்டு விழுந்தது. இப்படி வர்றபோது நம்ம ஏன்டா போய் இங்கே இருந்துக்கிட்டு அல்லல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நேராக திமுகவுக்கே போயிட்டாங்க. அவங்க வேற இதுக்கு போக மாட்டாங்க. எவ்வளோ ஆண்டுகள் கட்சியில் இருந்துட்டு நீங்களும் கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகள் நீங்கள் 50 வருஷம் நான் இருந்துட்டேன் அதிமுகலே. அவர்கள் எல்லாருமே மிக மூத்த தலைவர்கள். ஆமாம். அப்போது முரண்பாடாக இருக்காதா, நெருடாதா அதிமுகலேருந்து விலகி போய் வேற கட்சியில் சேர? இப்போ கட்சி மாறுறதுங்கிறது வந்து நெருடலாக இருந்ததுன்னு சொன்னால் இப்படியெல்லாம் ஆகாது. அதெல்லாம் நெருடலாம் கிடையாதுங்க. தன்னோட கொள்கை என்ன, அந்த கொள்கைக்கு உகந்த கட்சி இப்போ தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்து அவங்க வந்து திமுகவில் போய் சேர்றாங்க. ஏன் அவங்க வந்து சேரணும்னு பதவின்னு ஆசைப்பட்டுருந்தாங்கன்னா விஜய்கிட்ட கூட போய் சேர்ந்துருக்கலாமே. விஜய்கிட்ட போனால் உறுதியாக எம்எல்ஏ சீட் கிடைக்கும் இல்லைங்களா? மைத்ரேயன் போனாருன்னா இன்னும் உறுதியாக வந்து அவருக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லைங்க. அவங்க வந்து சரி இனி லைஃப்பில் வந்து எண்டுக்கு வந்துட்டோம், நம்ம எப்படியாவது வந்து ஒரு நிலையான ஒரு கட்சியில் போய் இருக்கலான்ட்டு வந்திருப்பாங்க. அவங்க அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கா? இவர் ஒழுங்காக நடந்தாருன்னா எதிர்காலம் இருக்கும்.
ஆனால் ஸ்டாலின் வந்து கீழே இறங்குற மாதிரி தெரியலையே. ஸ்டாலின் வந்து எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி தன்னோட கொள்கையை சொன்னாருன்னா ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் தான் ரொம்ப பக்குவமாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டீல் பண்ணுறது, ரொம்ப பக்குவமாக டீல் பண்ணுறாரு. இப்போ விஜய் கூட அந்த 41 பேர் இறந்த அன்னைக்கு நைட்டு இங்கே போயிட்டார், சென்னைக்கு வந்துட்டார். அப்போ ஸ்டாலின் அங்கே போனபோது அவரை கேள்வி கேட்குற நிருபர்களிடத்தில் என்ன சொல்கிறாரு, எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள், ஆகவே இதை வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக மாற்றாதீர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பக்குவம் அவர்கிட்ட இருக்குல்ல. அந்த நிகழ்வுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு அவர் கொடுத்த அறிக்கை அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்டேன். நீங்கள் அதிமுகவுக்கு எதிர்காலம் வந்து எப்படி இருக்கு? ஸ்டாலின் வந்து கெட்ட பேர் எடுத்தாருன்னா இருக்கும் எதிர்காலம். நீங்கள் அதிமுக பற்றி மட்டும் சொல்லுங்க, எதிர்கட்சியாக திமுக வச்சு சொல்லாதீங்க. அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைங்க. ரொம்ப சாதனா சொல்லிட்டீங்க. நீங்க அதிமுகவிலிருந்து வந்தவர் இல்லை, அதிமுக பார்த்து வந்தவர். அதிமுகவிலிருந்து வந்தா என் உடம்புல எனக்கு ஒரு புண்ணு வருதுன்னு சொன்னால் புண்ணுன்னு தானே நான் சொல்ல முடியும். அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதிமுகவுக்கு எதிர்காலம் பிஜேபியின் மூலமாக ரொம்ப வேறிருந்து போயிடும். அது பின்னாடி தான் தெரிஞ்சுக்குவார். அவர் இப்போ தெரிஞ்சுக்க மாட்டார். ஏதோ தனக்கு ஒரு பலம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக பிஜேபியில் சேர்ந்தார். எதுக்காக சேர்ந்தார்? தன்னுடைய சொந்த பிரச்சனைகள் பல இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ வெளியே சொல்லக்கூடாது. என்னுடைய நண்பர் போல் இருந்தவர், அவரை பற்றி நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து எங்களுக்கு தான் தெரியும், அதை வெளியே சொல்லக்கூடாது. எதுக்காக வந்து பிஜேபியில் போய் முதல்ல சேரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிங்கல்ல, அப்புறம் எதுக்கு போய் பிஜேபியில் போய் உடனே சேர்ந்தீங்க? 3 காரு மாறி மாறி போய் எதற்காக போய் சந்தித்தீர்கள்? இதெல்லாம் தலைவனுக்குள்ள ஒரு ஒழுங்குங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. நீங்கள் வந்து எதா இருந்தாலும் வந்து நேரடியாக பேசி பழகணும், நேரடியாக இருக்கணும். பிஜேபியோடு சேர்றதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் சொல்லுங்கள். அம்மா மாட்டின்னுது, பிஜேபியே கூடாதுன்னாங்க, இவரும் கூடவே கூடாதுன்னு சொன்னார். ஒரு தேர்தலில் தனியாக நின்று பார்த்தாரு, ஜெயிக்கலின்னு உடனே அதே பிஜேபி கூட சேர்ற மாதிரி தான் இப்போ போய் செங்கோட்டையும் போய் விஜய் கூட சேர்றாரு. நாளைக்கு வந்து எதிர்காலமெல்லாம் வந்து திராவிட மாடலுக்கு தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் கருத்து புரியும்காக தெரியல. மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.